ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் அவைக்காம விளையாடணும்னு சொல்லுவாளே. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நாம மட்டும் விளையாடுறது தப்புப்பா. சொன்ன கேளு. என்ன சொல்ற? அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம், அவ்வளவுதான். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. நம்ம ஏன் நம்ம டீச்சர்ஸ்க்கு உதவி பண்ண கூடாது சொல்லுப்பா. அப்படின்னா நம்ம எப்போ விளையாடுற விளையாட்டு எப்போ விளையாடுறது? என்னப்பா இப்ப நாம அவங்களுக்கு உதவி பண்ணணுமா? ஏன் உனக்கு விளையாடணும்னு தோணலையா மசா? போறேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மேடம், கண்டிப்பா பண்றோம். இல்ல கசமா, இதுதான் கடைசி வேலை. நம்ம எல்லாரும் விளையாட முடியும். எல்லாமே கீழே விழுந்துருச்சு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. மசாவ் பேக்க தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன நீ அஜாக்கிரதையா இருப்ப. A few moments later. நான் தான் சொன்னேன். ஆமா, என்ன சாப்பிட்டு இருக்க நீ? பீன் சாப்பிடுறேன். அது இப்ப சாப்பிட கூடாதே. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். ஷின்சான், ஷீரோவை வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போ. என்ன ஷின்சான், இத தானே தேடி வந்த? ஹலோ முசாய் ஆண்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்க்ல விளையாட போறேன். ஷீரோ ஷாப்பிங் போக போறான். என்னது? பத்திரமா போயிட்டு பத்திரமா வா ஷீரோ. வரும்போது எனக்கும் கிராக்கெட்ஸ் வாங்கிட்டு வா. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? கேட்டுக்கோங்க, நாம இப்ப ரோஸ் குரூப் மறைஞ்சிருந்த ஸ்பை பண்ணணும். இல்ல ஜெயிக்கணுமா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. அவன் சொல்றதுக்கெல்லாம் அவன் இவ்வளவு கோச்சிக்கிற. ரோஸ் குரூப் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியல. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் உருவாக்கி இருக்கிற இந்த கதையில உனக்காக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சிருக்க கசாமா. அதாவது நம்ம ஸ்பையே பண்ணலாம். அது அந்த பயம் இருக்கட்டும். பசங்களா, இங்க நிறைய ஸ்பை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா தேடுங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் சொன்ன உடனே திரும்பி பாருங்க. இங்கயா 1 2 3